நாம எதுல இருந்து மனம் திரும்பிட்டா அது ஆசீர்வாதமா மாறுதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிக்கலாம். அதே எரேமியாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாமா? கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்கிற நன்மையை செய்யாதபடி மனம் மாறுவேன். அல்லேலூயா. பல நேரம் நமக்கு ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார், நான் எப்படி இருந்தாலும் நிறைவேற்றுவார். இன்னைக்கு அதை சொல்லுகிற ஊழியர்கள் அதிகம். அல்லேலூயா. நீ எப்படி வாழ்ந்தாலும் சரி, நீ எப்படி போனாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யாம மாத்தவே மாட்டார், அவர் மனம் மாறவே மாட்டார்னு சொல்லி தவறான உபதேசத்தை ஜனங்களுக்குள்ளே கொடுத்து விடுகிறார்கள். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்க இல்லை. வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவே இல்லை. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவே இல்லை. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் உனக்கு நன்மையான வார்த்தைகளை கொடுத்திருந்தாலும், ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும், நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும், நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பட்சத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அருள் செய்வேன் என்கிற சொன்ன அந்த வார்த்தை நானும் செய்யாமல் மனம் மாறுவேன். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் இல்ல? எவ்வளவு கஷ்டமான காரியம் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சத்தியம் நமக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னார்னா செஞ்சிருவார், ஆண்டவர் சொன்னார்னா செஞ்சிருவார். உண்மைதான். யாருக்கு என்றால் அவருக்காய் உண்மையாய் நிற்கிறவர்களுக்கு மட்டும்தான்.